Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1160 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க அந்த பிரிட்ஜை தாண்டறதுக்காக ரெடி ஆனாங்கல்ல. உசோப்பெல்லாம் பயங்கர பீதியில இருப்பான். நம்ம லூஃபி எல்லாம் கேஷுவலா விளையாண்டுகிட்டு இருப்பான் அந்த பிரிட்ஜ்ல. அந்த டைம் திடீர்னு அவன் ஸ்டக் ஆகி போய் நிப்பானா. ஏன் லூஃபி ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டா அவன் ஏதோ ஒன்னு ஃபீல் பண்றான். அதாவது தூரத்துல ஏதோ ஒன்னு பயங்கரமா சிரிச்ச மேனிக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்குது. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. அப்போ சஞ்சய் இருந்துட்டு நான்லாம் அங்க போக மாட்டேன்பான். ஜோரோ இருந்துட்டு அப்ப நான் போறேன்பான். கொய்யாலன்ட்டு அவனை ஒரே புடியா புடிச்சு போகாதேன்னு சொன்னா போறேங்கிற உன்னை கையோட கூப்பிட்டு போனாதான் நாங்க நிம்மதியா போக முடியும், இல்ல நேரா போறேன்னு ரிவர்ஸ்ல போயிட்டு இருப்ப, அதுவும் காட்டுக்குள்ள. இவங்க பிளாக் கிங்டம்ல இருக்கும் போதும் உருமுறை சவுண்டு ஒன்னு கேட்டிருக்கும். அதே சவுண்டு தான் இப்பவும் கேக்குது. அப்படின்னா அங்க ஏதோ ஒன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாத்தையுமே பிரிட்ஜை கிராஸ் பண்ண சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்ணி கிளம்பிடுவான். அட கிறுக்கு பையலன்னு எல்லாம் வண்ட வண்டியா புடிச்சு திட்டிட்டு இருப்பாங்க. என்ன கீழே பெரிய சைஸுக்கு உல்ஃப்ஸ் எல்லாம் இருக்குது. இவன் வேற போய் மாட்டிட்டானா அதான் பீதி. ஆனா அவன் நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே தான் போவான். இங்க எல்லாம் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல இருந்தா உசோப்புக்கு அந்த பிரிட்ஜில் நடுவுல இருக்க ஸ்பேஸை தாண்டி போகிறதுக்கே பெரும்பாடா இருக்குது. அதுக்கே அவனை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிக்கிறான். உசோப்பு நீ தைரியமான ஆள்ரா, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, குதிடா கைப்புள்ள குதின்னு. அதே நேரம் இங்க கப்பல்ல காட்டுறாங்க. எல்லாம் நியூஸ் பேப்பரை பார்த்து கதறிட்டு இருப்பாங்க. என்னடான்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் எகட் ஐலாண்டையே சூறையாடி நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். அதுவும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல தான் போட்டிருப்பாங்க. எதுக்காக இப்படி போய் சொல்றாங்கன்னு சொல்லி ஜெயின்ஸுக்கு எல்லாம் ரொம்ப கவலை, கூடவே கடுப்பும் ஆகும். அவங்களால படிக்க முடியாது, நம்ம ராபின் தான் படிச்சு சொல்லுவான். ஏன்னா லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். நியூஸ் பேப்பர்ல ஒரு கதை மாதிரி போட்டிருப்பானுங்க. 100 வருஷம் தூக்கத்துக்கு அப்புறம் ஜெயண்ட் க்ரூ மெம்பர்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதுவும் ஸ்டார் ஹேட் லூஃபியோட. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எகட் ஐலாண்ட்ல இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சூறையாடிட்டு அந்த ஐலாண்டையே அழிச்சிட்டானுங்க கொடூரனுங்க. இந்த கதையெல்லாம் எழுதுனது வேற யாரும் இல்ல, அந்த நியூஸ் மார்கன். பெரிய டெத் நோட்டு லைட்டு அப்படியே எழுதி கிழிச்சிருவாரு. ரெண்டு முக்கியமான ஜெயின்ஸுங்க, ஒன்னு டோரி இன்னொன்னு பிராகி. ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே பவுண்டி தான், 1.8 பில்லியன் பெரிஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவனுங்களுக்கே தூக்கி வாரி போடுது. ஏன்னா இப்ப போட்டிருக்க பவுண்டி புது பவுண்டி, நல்லா போட்டோவை அப்டேட் பண்ணி அப்கிரேடும் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி தலா 100 மில்லியன் வச்சிருந்தானுங்க, இப்போ 1.8 பில்லியன் விளங்கிடும். பட் அவனுக்கு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவானுங்க. தலைவரே சும்மா ஸ்கை ராக்கெட் வேகத்துல ஜிவ்வுன்னு போயிட்டீங்கன்னு. எப்படி இருந்தாலும் 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 மில்லியனுங்கிறதும் இப்ப இருக்க இன்ஃபிளேஷனுக்கு இந்த பவுண்டியும் ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அதனால அதை பத்தி எல்லாம் வருத்தப்படாதீங்கன்னு ராபின் சொல்லுவான். இருந்தாலும் இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குமான்னு சொல்லி கவலை தான் படுவானுங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தை படிச்சு பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆவா. அதாவது நம்ம டாக்டர் வேகா பங்க கொன்னது லூஃபியாமா. ஆக மொத்தத்துல தோசையை திருப்பி போடுவானுங்கன்னு பார்த்தா தோசை கல்லையே திருப்பி போட்டுட்டானுங்க. அப்ப லிலித்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு என்னைய கொன்னுட்டாங்களாம்பா, அட எருமை, அவன் உன்னைய காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் போறான்னா, இப்படி சிரிச்சுட்டு இருக்காதன்னு பிராங்கி வண்ட வண்டியா திட்டுவான். ப்ரூக்கு பார்த்துட்டு வெரைட்டியா போட்டோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்ப எடுத்தானுங்கன்னு கேட்டா இவங்க எகட் ஐலாண்ட்ல கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம் எடுத்திருக்கானுங்க. அந்த இடம் ஃபுல்லா செக்யூரிட்டி கேமராஸ் இருக்காமா, அதுல தான் வளைச்சு எடுத்திருக்கானுங்க. அந்த டைம் ராபின் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆவா. என்னன்னா அந்த ஃப்ரீ ஃபார்முக்கு மாறும்போது அவன் கையில ஒரு எக்ஸ் மார்க் ஒன்னு இருக்குது. அது எப்பவுமே இருக்குமான்னு கேட்டா ஆமா இருக்கும்பாங்க. ஆனா அதை பெருசா கண்டுகிட்டதும் இல்ல, அதை பக்கத்துல வச்சும் பார்த்தது இல்ல. அதுதான் ராபினுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்குது. ஏன்னா அவனோட கையே அந்த இமேஜ்ல கொஞ்சம் பிளரியா இருக்குது, ஆனா அந்த மார்க் நல்லா தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இதை பத்தி ராபினுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரியுங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப இவனுக்கு பார்த்துட்டு எப்படி பார்த்தாலும் நம்ம ஸ்டார் ஹேட் ரெட் ஹேருக்கு ஈக்குவல் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹைருதீன் அவனுக்கு கீழே வேலை பார்க்கிற சபார்டினேட்டா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவானுங்க. இல்ல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா டெக்னிக்கலா பார்த்தா அந்த ஹைருதீன்ங்கிறவன் கிங்கோட சன்னாமா. அப்படின்னா எல்பேஃபோட கிங்கே அவன் தான். அது மட்டும் இல்லாம அவன் சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப வைலண்டா இருப்பானாமா. நம்ம ஆளுல காப்பாத்துறதுக்காக அவனுமே வரணும்னு ஆசைப்பட்டானாமா. ஆனா எல்பேஃப்ல கொஞ்சம் பஞ்சாயத்து, அதனால தான் வராம அங்கேயே இருந்துட்டாம்பாங்க. அப்போ கூட இருந்தவன் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவானா, அது டோரி ப்ரோகிக்கே ஷாக்கா இருக்கும். இதை ஏன்டா சொல்லலன்னு கேட்டா இது இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் பஞ்சாயத்தே ஸ்டார்ட் ஆச்சாமா. அதாவது கிங்குக்கு இன்னொரு பையன் இருக்கான் அப்படின்ட்டு அங்க பஞ்சாயத்தை சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்ப இங்க லூஃபி ஜம்ப் பண்ணான்ல, அப்படியே பொத்துன்னு பனியில வந்து லேண்ட் ஆவான். குள்ளுன்னு இருக்குமா, வாரே வா செம சூப்பரா இருக்குது. மரமெல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல இருக்குதுங்க. பிளாக் கிங்டம்ல இருக்கும் போதும் ஃபன்னா தான் இருந்துச்சு. அங்க இருந்து இங்க வந்தது, இங்க இருக்கிற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது இப்படி தாண்டா அட்வென்ச்சர்னா இருக்கணும். அந்த சவுண்ட் கேட்டுச்சுல்ல, அது எந்த சத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு சாப்பாடை மட்டும் அது கொடுத்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். அதாவது அவன் ஏதாச்சும் சாப்பாடா இருக்குமோன்னு நம்பி போயிட்டு இருக்கான். ஆனா அவனை அந்த உல்ஃப்ஸுங்க எல்லாம் சுத்து போட்டுருச்சுங்க. அதை நம்மளால கண்டுக்கவே
இல்ல ஏய் எங்க இருக்க நான் வந்துகிட்டு இருக்கேன்னு கத்திக்கிட்டே போவான். அந்த டைம் அதுங்கெல்லாம் வந்து ரவுண்ட் கட்டிடுமா, என்னங்கடா என்ன லுக்கு என்ன வேணும் உங்களுக்குன்னு அதை பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே வந்து நம்மளால கப வருமா. அந்த டைம் மறுபடியும் அந்த கத்துற சவுண்டு கேட்கும். அடுத்த செகண்ட் அந்த ஓனாய்ங்கெல்லாம் ஓடிடும். அதுக்கப்புறம் என்ன நம்மளால சவுண்ட் இந்த பக்கம் இருந்து தான் வருதுன்னு லா லா லான்னு சொல்லி பாடிக்கிட்டே போவான். இங்க அந்த இன்னொரு பையனை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஒரு சபிக்கப்பட்ட பிரின்சஸ். ஏன் அப்படின்னா ஏன்னா அவன் எல்லா கொடூரமான வேலையும் பண்ணுவான், பண்ணிட்டு இருந்திருக்கான், இப்பவும் பண்ணிட்டு இருக்கான். அதனாலேயே அவனை செயின் போட்டு கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனா இப்போ ஆல்மோஸ்ட் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எல்லா வாரியர்ஸும் சேர்ந்து தடுத்து இருக்காங்க. ஆனாலுமே ஏகப்பட்ட சேதாரம் இவங்களுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா எல்பேஃப் வாரியர்ஸ் எல்லாம் எவ்வளவு பெருசுக்கு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் அவனை தடுத்து இருக்காங்கன்னா அப்ப அவன் எவ்வளவு கொடூரமா இருப்பான். அப்படி ஒரு மான்ஸ்டரானு மிரண்டுருவானுங்க. அது மட்டும் இல்லாம அவன் பைத்தியம் பிடிச்சு திரியிறான். அவங்க கிட்ட எல்லாம் என்ன பேசினாலும் வேலைக்கே ஆகாதும்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப லூஃபி அவனை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் ஏன் அப்படி இருக்கான்னா எல்பேஃப் குடும்பத்துக்குன்னே பாரம்பரியமா அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து அப்படியே பாஸ் ஆகி வந்துட்டு இருக்காமா. அந்த பவர் அவனுக்கு வந்திருக்குது. அவன் எந்த அளவுக்கு கொடூரமானவன்னா கிங்கான அவங்க அப்பாவையே அவன் தான் போட்டு தள்ளியிருக்கான். அப்படி போட்டு தள்ளிட்டு தான் அந்த டெவில் ஃப்ரூட்டையே சாப்பிட்டுருக்கான். இந்த மேட்டர் எல்லாம் தெரியாம லூஃபி அவன் பாட்டுக்கு அவனை நோக்கி போயிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் அவன் மட்டும் அதுல இருந்து தப்பிச்சிட்டான்னா இந்த உலகத்தையே ரெண்டா பொளந்துருவான். அவன் தான் 1 நம்பர் கொம்பேரி மூக்கேன், எல்பேஃபுக்கான ஒரு களங்கம், எல்பேஃபோட சபிக்கப்பட்ட சாப நிறைஞ்ச ஒரு பிரின்ஸ் லோக்கி அப்படின்ட்டு அவனை காட்டுவாங்க. வேற லெவல்ல ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான். நம்மால அவன் கால் கிட்ட நின்றுட்டு இருப்பான். அந்த சங்கிலி சைஸ் கூட இல்ல நம்மாலு. சொல்ல போனா லூஃபி அவன் சுண்டு விரல் சைஸ் கூட இருக்க மாட்டான். சங்கிலி எல்லாம் போட்டு கண்ணை கட்டி அவனை படுக்க போட்டிருப்பானுங்க. லூஃபி அப்படியே ஆப்போசிட்ல நின்று பார்த்துட்டு இருப்பானா. அவன் கண்ணை கட்டி இருந்தா கூட கரெக்டா உன் பேர் என்னன்னு கேட்பான். நம்மாலு வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே நான் தாப்பா லூஃபி, கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறவன் அப்படின்ட்டு அவ்வளவு பெரிய உருவத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட அட்ரஸ் கேட்கறான். ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம்பா, எந்த இடம்னு தெரியாமையாடா வந்தேன்னு கேட்டா ஆமாம்பா. அவனும் கரெக்ட் தான், உனக்கு தெரியாம தான் இங்க வந்துட்டேன்னு அடிச்சு சொல்லுவான். ஏன்னா இவன் எங்க இருக்கான் என்னன்னு இவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனை இங்க வர விட்டுருக்க மாட்டானுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்ப நானே உங்ககிட்ட சொல்றேன்னு ஒரு கத்து கத்துவான். அதுக்கே அங்க புயல் அடிக்கும். அப்புறம் தான் கெத்தா சொல்லுவான், இதுதான் கிங்டம் ஆஃப் எல்பேஃப் வாரியர்ஸ் வார்லேண்ட் அப்படின்ட்டு தீ மியூசிக்கோட காப்பானுங்க. செம்மையா இருக்கும். அந்த டைம் ஹைருதீன் காட்டுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு மிருகத்து கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு காலத்துல எல்லாம் நிறுத்தாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு அற்புதமான தேசமாமா இது. இப்படியே இருந்தீங்கன்னா விளங்கிரும்டா, விளங்கிரும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ஆல் அப்படிங்கும்போது அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுவானுங்க. போட்டோல தம்மா கொண்டு இருந்த மாதிரி இருக்கும். ஆனா நடுவுல ஒரு அவதார் ட்ரீயை நட்டு பெரிய இடமா காட்டுவாங்க. கத்தியெல்லாம் பாருங்க எத்தா தண்டி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் லூஃபி கிட்டயே இந்த உலகத்துக்கே முடிவு கட்ட போறவன் நான் தான்டா, நான் தான் சன் காட் லோக்கி அப்படின்ட்டு சங்கிலியை இழுத்துக்கிட்டு பயங்கரமா சொல்லுவான். இப்படி ஆளாளுக்கு சன்காடுன்னு சன்காடு கிட்டயே வந்து சொல்றானுங்க. சரி இனி இதுக்கப்புறம் இவனால என்னென்னலாம் பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.